ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி நேற்று 2 நாள் உங்களுக்கு ஒரு பூவை பற்றி போட்டேன். அப்புறம் கதவு கடுகு அப்படிங்கிறத பற்றி வச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசினேன். அப்புறம் என்னுடைய கதை, நான் வளர்ந்தது, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கடவுளுக்கு இன்றைக்கி என்னென்னா தண்ணீரை பற்றி கடவுள் நமக்கு படைச்சி எப்படி நமக்கு தண்ணியை படைச்சார், தண்ணியினால் நமக்கு என்ன கடவுள் உண்மைகளை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பேசணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய சிறு வயது ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் எனக்கு நம்மளுடைய சின்ன 2-3 வயசு வரைக்கும் நம்ம யாருன்னு தெரியாது. ஒரு 3ஆவது படிக்கும்போது தான் நம்மளுடைய அனுபவங்கள், நம்ம ஒரு குழந்தை அப்படிங்கிறது நமக்கே தெரிகிற ஒரு வயசு, அதில் உள்ள கதைகள். ஓகேங்களா? அது மாதிரி நான் வளர்ந்த கதை. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தண்ணீர் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் உங்களுக்கு ஆண்டவருடைய படைப்பு தண்ணீர். எப்படி ஆண்டவர் உலகத்தில் நம்மளுக்கு நீர்நிலைகளை, நம்மளுக்கு தேவையான மக்களுக்கு ஆண்டவர் படைப்பில் நீர்நிலைகளெல்லாம் படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? 3 பகுதி கடல், ஒரு பகுதி நிலப்பகுதி. எப்படி மனுஷங்களுக்கு ஒரு நிலப்பகுதியில் இருந்தால் தான் 3 பகுதியில் உள்ள தண்ணி நம்ம மக்களுக்கு சரி வரும். அதனால் கடலுடைய அற்புதமான படைப்பு அது நமக்கு. எப்படி அப்படின்னா அந்த படைப்புகளை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அது மாதிரி தண்ணீர் நமக்கு வாழ்க்கைக்கு கடவுள் ஜீவன் வாழணுன்னாலே நமக்கு தண்ணி வேணும். அதனால் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாக தண்ணிகளையும் நமக்கு படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? அதை நம்ம கடவுளுக்கு படைத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஓகே. அப்புறம் அந்த தண்ணியினால் என்ன நன்மைகள் நம்ம பைபிளெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். எப்படி முதல்ல தண்ணியில் உங்களுக்கு ஆபிரகாம் குடும்பமாக வசிச்சுட்டு இருக்கும்போது மழையினால் நமக்கு உலகம் அழிய ஆரம்பிச்சுது. அப்போ ஆண்டவர் தண்ணியினால் நமக்கு அப்போ உலகம் அழிச்சார் அப்படின்னு நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். எப்படி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் அப்படி படிச்சிருக்கும்போது ஆபிரகாமுடைய குடும்பம் சந்ததிகளாக நல்ல ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தங்களையா ஒரு உலகம் தண்ணியினால் அழியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த தெரியாத கிறிஸ்டினை பற்றி தெரியாதவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா? நம்ம பைபிளில் படித்த கிறிஸ்டின் நமக்கு எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரியும். தெரியாதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? இது எங்கேயோ கொண்டு சொல்லுது இந்த யூடியூப். அப்போ தெரியாத மக்கள்லாம் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. எப்படி சரி, அதுக்காக நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது தவறுகள் நம்ம கிறிஸ்டின்காரங்க இருந்ததுன்னா மன்னிச்சுக்கங்க. ஓகேங்களா? நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதில் எப்படி பார்த்திங்கன்னா தண்ணி. அப்போ அந்த தண்ணி தண்ணினால் அழியும் அப்படின்னு சொல்லி இருக்குது நமக்கு. அப்போ கடவுள் என்ன பண்ணார், அதுக்கு மழை விடாமல் மழை பெஞ்சு எல்லாம் நிரம்பி இதாகுது. அப்போ ஆண்டவர் தரிசனமாக ஆபிரகாம் குடும்பத்தில் சொன்னார், ஆபிரகாமே நீ ஒரு பேழை ஒன்று தயார் பண்ணிவிட்டு உன்னுடைய குடும்ப சந்ததிகள், ஏன்னா அடுத்த அழிவு காலம் அடுத்த சந்ததிகள் நமக்கு உற்பத்தி ஆகும். அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு கடவுள், நீ குடும்பமாக ஒரு பேழையை தயார் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் எந்த வார்த்தையை எடுத்து கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னால் அது உடனே கீழ்ப்படுகிற மனுஷன். உடனே அவர் சொல்லவும் இவ்வளோ நீள அகலம் அடி உயரம் எல்லாம் அவர் அதில் நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா அதுக்குரிய அந்த ஒரு பேழை கட்டுறதுக்குரிய அளவு கரெக்டாக சொல்லியிருப்பார். அது பிரகாரம் அவர் ஒரு வேலையை தயார் பண்ணி இருக்கும்போது எப்போ அந்த தண்ணி ஒரு நிறைஞ்சி ஒரு அழிவுடாகுதோ அப்போ அவர் ஆபிரகாமே நீ இந்த பேழைக்குள்ள ஃபேமிலி சந்ததிகள் எல்லோரும் போய் அந்த பேழைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அந்த பேழையில் போனோன்னு போயிட்டு என்ன சொன்னார், பச்சி பறவைகள், அது மாதிரி ஜீவனங்கள், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தாவர ஜீவனம், ஜீவ வம்சங்கள் எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக நீ வந்து அதில் வந்து பேழையில் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜோடியாக இருக்கும்போது தான் எல்லாம் அடுத்த சந்ததிகள் உண்டாகணும். ஆண்டவர் வந்து அந்த பேழைக்கு தேவையான அதை எல்லா ஜோடியில் அடைக்க சொன்னார். அவரும் அதுக்கு கீழ்ப்பிடிஞ்சு சொன்ன எல்லா இதுகளையும் அந்த பேழையில் வந்து நிரப்பிட்டார். நிரப்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே வந்து பேழையை நம்ம வந்து திறந்தோன்னா தண்ணி வந்துடும். அப்போ என்ன ஆகும், அப்படியே வந்து பறவைகள்லாம் அப்படி இருக்குது. அப்போ மனுஷங்க வந்து தண்ணி நிறைஞ்சி மழை எப்போ விடுது, எப்போ நம்ம வந்து பூமியில் திரும்ப மழை எல்லாம் பேழையில் வந்து அடைச்சிட்டாங்க. வெள்ளம் வந்து மக்களெல்லாம் மற்ற இதுகள்லாம் போய் இந்த சந்ததிகள்லாம் வந்து காப்பாற்றப்பட்டு ஒவ்வொரு ஜீவங்களும் காப்பாற்றப்பட்டு எல்லாம் பேழையில் இருக்குது. அப்போ வந்து என்றைக்கு மழை விடும், என்றைக்கு மழை விட்டு அந்த வெளியே வந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு வந்து ஒவ்வொரு இந்த புறா வந்து ஒரு பறவையை வந்து வெளியே விடுறது. அப்போ அது என்ன செய்யும், அங்கே வந்து தண்ணி இருந்ததுன்னா அந்த பறவை வந்து எங்கேயும் நிற்க முடியாது. அப்போ என்ன செய்ய, திரும்ப கூட்டுக்கே வந்துடுது. அப்போ அப்படி கூட்டுக்கு வந்துடும். அப்போ அதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சி திரும்ப நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய அந்த ஒரு புத்தி உள்ள ஒரு இது. அப்படிங்கும்போது பறவையை தனம் விட்டு பார்க்கும்போது அது போயிட்டு பறவை வந்து எங்கேயும் நிற்க முடியாமல் பறவை அப்படி வந்துடுது. ஒரு நாள் அந்த பறவை பறந்து போயிட்டு அது வராமல் அப்படியே அதுக்கு நிற்க வேண்டிய இடங்கள் கிடச்சோன்னே அது போய் பறந்துட்டு திரும்ப வரல. அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த தண்ணினால் அதுக்கு பிறகு பூமிக்கு வந்து அடுத்தது சந்தைகள் ஆகலாம், பிற சந்ததிகளை மணிமணி பெற்றான் நிறைய. அப்புறம் வந்து நிறைய சந்ததிகள் வர ஆரம்பிச்சது. எல்லா புல் பூண்டுகள், அப்புறம் வந்து எல்லா ஜீவ மிருகங்கள், பறவைகள் எல்லாமே ஊர்வன எல்லாமே நமக்கு வந்து கடவுள் உண்டு பண்ணி அதுலேருந்து நமக்கு எல்லாம் பழகி பெருகிச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தண்ணிங்கும்போது அதுதான் நமக்கு வந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறகு வந்து தண்ணியில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம ஜீசஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆண்டவரை பற்றி அறியன்னு இருப்பீங்களா, அவங்களாம் வந்து தண்ணி இருக்கும்போது ஒரு பெரிய ராஜாக்கள் வீட்டில் பெரிய விருந்து நடக்குது. அப்போ பெரிய விருந்து நடக்கும்போது என்ன ஆகுது, நல்லா விருந்து நடக்கும்போது அங்கே வந்து பற்றாக்குறை வருது. அப்போ வந்து இந்த வேலையாட்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து 2வது பந்தி தான் சாப்பிடணும். ராஜாக்கள் அவங்க பெரிய எல்லாருமே முதன்மையானவங்க எல்லாருமே பந்தியில் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு அங்கே வந்து பற்றாக்குறையாகி அந்த பந்தியில் வந்து திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுது. அப்போ ரசம் இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து எல்லோரும் வந்து எல்லாம் பற்றாக்குறை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அங்கே இருக்கிறார். அப்போ ஜீசஸுடைய தாய்கிட்ட வந்து தண்ணி அந்த ஜீசஸ்கிட்ட சொன்னால் தண்ணி எல்லாம் வந்து உண்டு பண்ணிடுவாங்க, நல்லா நிறையா ரசங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா பாத்திரங்கள்லேயும் இங்கே தண்ணி நிறச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, தண்ணி நிரப்பி வைக்கிறாங்க. என்னடா தண்ணியை நிரப்பி வைக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்பாங்கல்ல, தண்ணியை நிறச்சி வச்சா எப்படி நமக்கு வந்து நமக்கு ரசம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ தண்ணியை நிறச்சி வைக்க சொல்கிறாங்க. தண்ணியெல்லாம் நிறச்சி வைக்காங்க. வச்ச உடனே அவர் வந்து உடனே இன்னும் நேரம் ஆகிட்டே போன உடனே தாய்கிட்ட போய் மாங்கிட்ட போய் இந்த ஜீசஸ்கிட்ட போய் அம்மா போய் தண்ணியெல்லாம் இருக்குதே, இன்னும் வந்து ரசம் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. அப்போ தாய்க்கு கேட்கும்போது இன்னும் வேலை வரல, இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க, அந்த வேலை வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கே வந்து பிதாவின் இடத்துல வந்து அவருக்கு வந்து அந்த வேலை வர்றதுக்கு காத்திருக்காரு. எப்படி காத்திருந்து பிதாவின் சித்தத்தினால அவர் வந்து கொஞ்சம் காத்திருங்க, இல்லை அந்த திராட்சை ரசம் மாறும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து பிதாவின் இடத்துலேருந்து பேசி பிதாவிடத்துலேருந்து அதை வந்து தண்ணீரை பிறகு திராட்சை ரசமாக மாற்றுறாரு. எப்படி அந்தளவுக்கு மண்பாண்டங்களை நிறச்சி வச்ச எல்லா தண்ணியும் பாத்திரங்களில் இருந்தது திராட்சை ரசமாக மாறி, அப்போ ரசமாக மாறி. அப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பந்தியில் வந்து சாப்பிட்டவங்க இருப்பாங்களா, அதை விட 2வது சாப்பிட்டவங்கெல்லாம் வந்து
அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா, ரொம்ப ருசியாக இருந்துச்சா. அதில் எல்லோரும் வந்து இப்போ இவ்வளோ ருசியாக இருந்துச்சு, இவ்வளோ ருசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதான் கடவுள் என்னன்னா, அப்படி வந்து சபிக்கப்பட்டு முதல் பந்தியில் வந்து இருந்து எல்லாருமே நிரந்தரமாக ஒன்றா இருந்துச்சா. இப்படி ஆண்டவர் வந்து இந்த பந்தியை விட 2வது பந்தியில் இருந்த அவர் தொட்டு ஆசீர்வதித்த இது வந்து என்ன ஆயிடுச்சா, அதிசயமாக மாறி ரொம்ப ருசியான ஒரு பிராப்தமாக ருசியான ஒரு சாப்பாடாக இருந்துச்சான். அந்த மாதிரி நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். எப்படியும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அப்படி படிச்சிருக்கோம். அது வந்து அப்படி கடவுள் வந்து காத்திருந்து பிதாவின் இடத்துல கேட்டு நமக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தண்ணீரையே திராட்சை ரசமாக மாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்படி அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து பிறகு தண்ணீரில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணீருங்கிறது வந்து தண்ணீர் தடாகமாய் மாற்றினார். தண்ணீர் தடாகம்ங்கிறது என்ன? தண்ணீர் தடாகம்னா அதிக பரண்டோடி தண்ணீர் தடாகமாக மாறுறது. எப்படி அப்படி நம்ம பைபிள் உள்ள வசனத்தை பார்த்திங்கன்னா தண்ணீர் தடாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம படிச்சிருக்கோம். நீரூற்றாக மாறிச்சுன்னு படிச்சிருக்கோம். எப்படி அது மாதிரி அரை புரண்டு ஓடுது அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படி நிறைய ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்களை தண்ணீரில் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. எப்படி நான் இன்னொன்று அதை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய கதையை சொல்கிறேன். ஓகேங்களா? நானும் இடையில சொல்லிக்கிறேன். சிறு வயதில் இருந்து தானே நம்ம சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கை சின்ன அடி இதிலேருந்து எப்படி வளர்ந்து அப்படின்னு என்னோடய கதையை சொல்கிறேன். ஓகேங்களா? வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை கதை. ஓகேங்களா? அப்படின்ட்டு அப்போ வந்து திரும்ப இன்னும் ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளை வந்து இவர் மோசை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்கள்லாம் நிறைய இருந்து இது எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு எகிப்துலேருந்து நம்ம ஜனங்களை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகிறதுக்கு மோசை மூலமாக நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஜனங்களை கொண்டு போய் சொல்கிறாரு. அப்போ ஆட்கள் அங்கே இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இடையில வந்து நிறையா போராட்டங்கள் உண்டு, நிறையா இதுகள் உண்டு. எல்லாம் அவருக்கு இந்த 10 கட்டளை உங்களுக்கு அதில் இருக்குது தெரியும். அந்த 10 கட்டளைகள் மூலமாக யாருமே நடக்கலை. அப்படி எல்லாத்தையும் போட்டு அவர் வந்து பண்ணி கொண்டு போகிறாரு. கொண்டு போய் வழி நடத்தி போகும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த இடத்துல வந்து நான் அந்த தண்ணீருங்கிறவங்கள அந்த தண்ணீரில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அப்படி மோசை வந்து அந்த நம்மளை வழி நடத்தி போகும்போது அதில் நிறையா அவருக்கு வந்து நடந்துச்சு. மக்கள் வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் விற்கிறவங்களை கும்பிடுறது, மாடுகளை இது பண்ணுறது, அப்படி இப்படின்னு அவர் வந்து போக போக அவருக்கு வனாந்தரத்து வழியாக கூப்பிட்டு போகணும். இஸ்ரேல் போய் சேர்றதுக்குள்ளே அவர் பட்ட பாடுகள் நிறைய உண்டு. அப்படி ஆண்டவர்கிட்ட போய் அப்போ அவர் ஒவ்வொரு மலைகள் இதுகளில் இருந்து பேசி கேட்டு அறிஞ்சு அவர் வந்து யோசுவாவை அப்போ ஒரு மோசைக்கு கொஞ்சம் திக்குவாயாக இருக்கும். அப்போ நான் எப்படி இதெல்லாம் வழி நடத்துவேங்கும்போது யோசுவாங்கிற ஒரு சீசரையும் அவருக்கு கொடுத்து 2 பேருமா வழி நடத்தி போனாங்க. அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் இது எல்லாருக்கும் ஐயோ நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படி போகிறோம்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் வந்து இல்லைன்னு பிடிச்சி ஒன்று கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாள் தண்ணி தாகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் தாங்கல தண்ணி விட்டு. அப்போ வந்து அவர் வந்து வனாந்தரத்து வழியாக போகும்போது அங்கே வந்து அவர் ஒரு கோல் வச்சுருப்பார்ல, அந்த கோலை வச்சுட்டு சொல்கிறார், இந்த இடத்துல இதை வச்சு கோலை வச்சு தட்டு, உனக்கு வந்து அது வந்து தண்ணீர் தடாகமாக மாறும் அப்படின்னு ஆண்டவர் மோசை மூலமாக சொல்கிறார். அப்போ அந்த மோசை என்ன சொல்கிறார், கையில் இருக்கிற கோலை வச்சு பூமியில் ஒரு தட்டணுன்னு அது பீறிட்டு அடித்து தண்ணி தடாகமாக மாறி அப்படி வருது. அந்த ஒன்று எல்லோரும் தண்ணி தாகத்தை அப்படியே தீர்த்துக்கிறாங்க. அதான் எப்படி நம்ம காட்டு வழியாக வனாந்தர வழியெல்லாம் போகும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி அதிசயமாக வழி நடத்தி அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளை வந்து படைச்ச நம்ம ஜனங்களுக்கு அவர் படைச்ச நம்ம ஜீவன்கள் அவர் கற்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிஞ்ச தேவன். அப்படி வனாந்தர வழியாக போகும்போது அங்கேயும் ஜீவ தண்ணீராக மாற்றினேன்.
ஜீவ ஊற்றாக மாற்றின அந்த தண்ணீரில் இருந்த அதிசயம் அப்படி பீறிட்டு அடிச்சுதான். எப்படி அடித்து அந்த ஒரு ஒரு கோலை வச்சு அடித்ததில் அவ்வளோ தண்ணி, இதை வச்சு அடித்து எப்படி தண்ணி வரும். மோசை கேட்டார், ஆண்டவர் சொன்னதை அவர் உடனே பண்ணார். எப்படி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மோசையை கொண்டு எப்படி அதிசயங்களையும் அற்புதத்தையும் செஞ்சாரோ அது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் மோசை அவர் வழி நடத்தும் போது பார்த்திங்கன்னா அவருடைய எல்லாம் ஒவ்வொரு அவர் சொல்லுகளையும் கேட்டு கேட்டு அவர் ஒவ்வொரு மலையின் மேலே இருந்து பிரார்த்தனை பண்ணி ஜெபிச்சு பிரார்த்தனை பண்ணி வழி நடத்தி போயிருப்பார் மோசை. எப்படி அப்படி வழி நடந்தார். அதேமாதிரி நம்மளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளுக்கு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னார், நமக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் இதை செய்ய அப்படின்னு அவர் நமக்கு சொன்னார்னா பெரிய எப்படி தண்ணி பீறிட்டு அடிச்சுது அப்படின்னு நமக்கு பெரிய காரியமாக இருக்கும். அது மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய மனதில் பேசுவார், மகளே நீ இதை குறித்து என்ன நீ இதை இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த மோசையை போல் நம்ம ஆண்டவரை முன்வைச்சு எந்த காரியத்தையும் செய்யும் போதோ அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுதோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஜெபிச்சு அவர் எப்படி ஜெபிச்சு வழி நடத்தும். அது மாதிரி ஆண்டவர் பாதத்தில் நம்ம இருந்து ஜெபிக்கும்போது நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு அவர் நமக்கு பேசுவார், நம்ம மனதில் பேசுவார். மகளை இதை எப்படி செய்யும், மகனை எப்படி செய்யும், நீ இந்த வழியில் போ நமக்கு அவரே வழி காட்டுவார். எப்படி மோசைக்கு வழி காட்டினார் அதே மாதிரி நம்மளுக்கு வழி காட்டுவார். எப்படி அது மாதிரி அவருக்கு எப்படி அவர் மோசையில் ஜனங்களை கொண்டு போகும்போது எப்படி யோர்தான் நதியை எப்படி ரெண்டாக நமக்கு பழக்க வச்சார். எப்படி எப்படி அப்படி ஜனங்களை கொண்டு போகும்போது அவர்களுடைய நம்ம மக்களை துரத்தி வரும் பொழுது யூத மக்கள்கிட்ட நம்ம வரும்போது நம்மளுக்கு அந்த பாதையை நதியை ரெண்டாக இது பண்ணார். தண்ணீரை பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு தரையை ஆக்கினார், தரையாக்கி நம்மளை அந்த வழியில் ஜனங்களை போக வச்சார். அந்த ஜனங்களை போக வச்சு நம்ம அந்த பக்கம் போய் சேர்ந்தது இந்த பக்கத்தில் தண்ணீரை தாகமாக மாற்றி விட்டார். எப்படி அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் நம்ம பாவிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தண்ணியில் விழுந்துட்டாங்க. நல்ல ஜனங்களெல்லாம் எப்படி ரெண்டாக அப்படி யோர்தான் நதியை ரெண்டாக அப்படி நமக்கு தரையாக்கி நம்மளை அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் நம்மளை அப்படி ஆசீர்வச்சார் கடவுளை. அப்படி தண்ணியை கொண்டு இருக்கிற தண்ணியே ரெண்டாக தரமட்டமாக நமக்கு ஆக்கி ரெண்டு பக்கம் விளக்கி நமக்கு ஒரு பாதைகளை உண்டு பண்ணி நம்மளெல்லாம் வழி நடத்தின எப்படி செங்கடலையே ரெண்டாக பழந்தார் அப்படின்லாம் நமக்கு இருக்குது. எப்படி அது மாதிரி ஆண்டவருடைய படைப்பில் எல்லாமே ஒரு அதிசயம் அற்புதம் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய 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 காரியங்களை நமக்கு செஞ்சுருக்கிறாரு, செஞ்சு நம்மளை வழி நடத்தியிருக்கிறாரு. ஓகேங்களா? அது மாதிரி ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நிறையா. இப்படி தண்ணியில் இன்னும் நிறையா இருக்கணும். தண்ணியில் எடுத்துக்கிட்டால் நம்ம பூரா பைபிளில் வசனங்களுக்கு நிறையா இருக்குது. இப்படி மழையம்மா அது மாதிரி அதான் என்றைக்குமே ஒரு வற்றாத ஒரு அப்போ நம்ம பைபிள்லாம் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணும்போது எப்படி என்ன சொல்லுவோம் தெரியல, நம்ம ஒரு வற்றாத நீர் ஊற்றை போல இருப்பாய், நீ தண்ணி தடாகமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். உன்னை எப்படி உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மோசை ஒரு கோலை கொண்டு அடித்து தண்ணி எப்படி பீறிட்டு வனாந்தரத்தில் உனக்கு தண்ணி எப்படி உனக்கு தண்ணி தாகத்தை தீர்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணியை கொண்டு அப்படி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தை நம்மளுக்கு அப்படிலாம் நம்ம செஞ்சவர். எப்படி நம்ம தெய்வம் நல்ல கடவுள் எப்படி அவரை கொண்டு நம்ம அறிஞ்சு நம்ம கற்றுக்கணும். எப்படி அது மாதிரி ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அப்படி இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய நான் இதை பற்றி நிறைய வார்த்தைகளை கொண்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. ஓகே. அப்புறம் என்னுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கதையை பற்றி நான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு 3 வயது இருக்கும்போது ஒரு 3 வயசு இருக்கும்போது 3 வயசு இருக்கும்போது
3 வயசு இல்லை, 3 படிக்கிறேன். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் எனக்கு வந்து நம்மளும் நான் ரோஜா நான் தான் அப்படிங்கிற தெரியுது, எனக்கு புரிதல் இருந்துச்சு. 1வது 2வது படித்தது அப்படி அந்த காலத்தில் எல்கேஜி யூகேஜி கிடையாது. நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் போனாலும் ஞாபகமே இல்லை. 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன் நான். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை நடந்துச்சு. எப்படின்னா, என்னுடைய சிறு வயது கதை எப்படின்னா, வீட்டில் வந்து இந்த அம்மாலாம் வந்து வீட்டில் பலகாரங்கள்லாம் நிறைய செய்வாங்க தெரியுமா. அப்படியே அந்த மாதிரி முறுக்கு, அதிரசம், அந்த பழம் அச்சு முத்து, இந்த பொருளுங்க அப்படி நிறைய விதங்கள் செஞ்சாங்கன்னா செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் பண்ணி நல்ல பானை அந்த மாதிரி இதுகளெல்லாம் போட்டு நல்ல ஒரு துணி வச்சு கெட்டி அப்படி வந்து எங்கேயாவது வச்சுருப்பாங்க. இப்போனா நம்ம வந்து நிறைய பாக்ஸுகள் அது இதுன்னு நிறைய வித்தியாசமானது இப்போ நம்ம வாழ்க்கையிலலாம் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து பானைகளில் ஏதாவது நல்ல பானை, சம்பு பானை, அந்த பானை போட்டு நல்லா கெட்டி அப்படி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அம்மாவெல்லாம் வந்து எடுத்து ஒரு தட்டு பெட்டிகளில் போட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது, இந்த வெளி ஸ்நாக்ஸ்லாம் கடை ஸ்நாக்ஸ்லாம் அப்போ வந்து கிடையாது, ரொம்ப என் காலத்துலலாம் கிடையாது. அப்போ வந்து வீட்டு பண்டங்கள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் 3ஆம் கிளாஸு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த முறுக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. முறுக்கு வந்து பானையிலேருந்து எடுத்து தர்றது நல்லா தெரியும். எடுத்து தருவாங்க, சாப்பிட்டுப்போம். இல்லை நம்மளே சில நேரங்களில் பானையிலேருந்து எடுத்து சாப்பிடுவோம். அந்த வயசுலாம் தானே எடுத்துருப்போம். அப்படி இருக்கும். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூலு. நான் 3ஆம் கிளாஸ் சின்னக்கன் சார் அப்படின்னு ஒரு சார் இருக்கார். அவர்கிட்ட தான் நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன். அவர் எங்கள் தெருவில் தான் இருந்தாங்க. எங்கள் தெருவில் தான் அந்த சார் இருந்தார். வீட்டு வழியே தான் போவாங்க. வீட்டு பக்கத்தில் எனக்கு 3ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம். எங்கள் சர்ச்சோட சேர்ந்து 8th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு பக்கத்தில் அது வந்து வேதப்பயில் பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம், இன்னொன்று தெற்கு பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம். அந்த தெற்கு பள்ளிக்கூடங்கிறது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே இருக்கும். அது அதோட சேர்ந்தது தான். ஆனால் இங்கே 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும். அங்கே 5, 6, 7, 8 அப்படி 10 வரைக்கும் அந்த ஸ்கூல். அப்படியே எங்கள் ஊருக்குள்ளே எங்கள் சின்ன குடும்பம் எங்கள் செல்வத்தில் இருக்கும். அப்போ நாங்கள் அப்படி இருக்கும்போது போயிட்டு அந்த இது வீட்டு பக்கம்னோடனே அந்த 10, 10:30 2 கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த சீசஸ் பீரியடு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரேக் விடுவாங்க. ஒரு சின்ன பிரேக் ஒரு 1/2 hour விடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த பீரியடில் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு நாங்கள் பக்கம் தண்ணி குடிக்கிற வைக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வருவாங்க. வீடு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு ஓடி வரும். அப்படி வர்ற நேரங்களில் நானும் வீட்டுக்கு ஓடி வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணேன், எங்கள் அம்மா எங்கேயும் இல்லை, முறுக்குதுன்னு அம்மாவை காணும். நான் என்ன பண்ணேன், தண்ணி குடிச்சிட்டு அந்த பானையை எடுத்து பானையில் கையை விட்டு பார்த்தேன். தடவி பார்க்குறேன். எனக்கு எதுவுமே முறுக்கே இருந்த மாதிரி தெரியல. எனக்கு அந்த வயசில் தெரியலன்னா என்ன செய்யணும், முறுக்கு இருக்குது தெரியல அப்படின்னா நம்ம பாட்டு கையை எடுத்துகிட்டு வந்துடணும்ல. என்ன பண்ணேன், நல்லா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பானையில் இந்த விளக்குவாங்க தெரியுமா, நம்மளை பானையில் அப்படி விளக்கும். அது மாதிரி முறுக்கு இல்லை, கையை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது கூட அந்த காலங்களில் தெரியாத பிள்ளைகளாக தான் வளர்ந்துருக்குறேன். எப்படி அப்போ பானையில் போட்டு இப்படி போட்டு சுற்றி இப்படி தடவி முறுக்கு இருக்குன்னு பானையை தடவும் போது அங்கே ஒரு தேள் இருந்திருக்கு. அது பானையில் எப்படியோ முறுக்கு காலியாக போட்டு அது என்ன பண்ணிச்சு, பானைக்குள்ளே இருந்து அந்த தேள் உள்ள கையை போட்டு இல்லைன்னு எடுக்காமல் முறுக்கு எங்கே ஒளிஞ்சா இருக்கும், முறுக்கு இல்லை பானைக்குள்ளே வெடிச்சு இருக்குமா. எப்படி அறியாத வயசாலாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம் பாருங்க. அந்த 3 படிக்க போதெல்லாம் தடவில வாழை வச்சு கையில் என்னப்போ ஒன்று டக்குன்னு கொட்டிச்சு, கடிச்சிச்சு. கடிச்சதுதான் உருன்னு அம்மா ஆத்தாடு பாடையை தூக்கி தள்ளி உருட்டி விட்டுட்டு ஊட அழுது உருட்டு. வீட்டில் யாருமே இல்லைடா. ஊனு கிடந்து கத்திக்கிட்டு ரோட்டுக்கே ஓடி வந்துட்டேன். ரோட்டுக்கு ஓடி வந்தேன். எங்கள் அக்காலாம் பள்ளி விட்டு போயிருப்பால, எங்கள் அக்கா நம்ம யாருமே அந்த நான் என்னப்போ கத்திட்டு ரோட்டுக்கு ஓடி வந்தோன்னே பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கடை இருக்குது. அதில் அதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் அங்கே எங்கனையோ தான் நின்றுருப்பாங்க போல. பக்கம் எங்கேயோ என்னடா இவ கத்திக்கிட்டு கிடக்கலன்ட்டு, என்னடா ரோஜா கத்திக்கிட்டு இருக்கல, இது கல்யாண மகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டாங்க. என்னென்ன நான் கிடந்து கையை போட்டு உதறி ஆட்டி, சின்ன பிள்ளை தானே 3 வயசு படிக்கும்போது அதில் கடைக்கிட்ட கூட்டி கொண்டு அதில் ஒரு அண்ணன் வச்சு கையில் என்னன்னு கேட்டால் எனக்கு பானைன்னு அந்த பானைன்னு சொல்கிறேன்.
அந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்தோடனே சரிவா என்னத்தை தான் பண்ண பானைங்கால என்னென்னு பிறகு என்ன கை வடியோடு பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து என்னென்னு பானைன்னு காட்டினோன்னு பானையை தூக்கி வச்சு எல்லோரும் வந்தவங்க ஒரு 2-3 பேர் அந்த பக்கத்தில் இருந்தாலும் பானையை தூக்கி உள்ளே வச்சு பார்த்தா அங்கே ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த தேலை கீழே கொட்டி அதை எப்படி இது பண்ணி ஒரு நார், அப்போல்லாம் அந்த ஒரு மாதிரி தும்பு மாதிரி எடுப்பாங்கள்ல, அப்படி ஒரு நார் மாதிரி எடுத்து அதில் ஒரு சொட்டை போட்டு அது கீழே படுத்து கிடத்து வாழை வாழை அப்படி தூக்கிச்சு. அதை வாழில் ஒரு சுருக்கங்கயிறு போட்டு கட்டி எங்கள் வீட்டு முன்னக்கங்க இருக்கும் அந்த கடை பக்கத்தில் ஒரு பூவரச மரம் இருக்கும். அந்த பூவரச மரத்தில் அதை கட்டி தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அது நம்மளுக்கு கடித்த உடனே அது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த கொடுக்கனுடைய விஷம் இருக்குமா, அந்த விஷம் இருக்குமா, அந்த தேலை அடித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் அப்படி எனக்குலாம் அது கதையாக அதுக்கு பிறகு எனக்கு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பக்கத்தில் எல்லோரும் இப்படி ரோஜா உனக்கு இப்படி இப்படி நடந்துச்சுன்னா அந்த இதை வச்சு எனக்கு பானை இப்படி பார்த்தது தடவுனது அப்படிலாம் கொஞ்சம் மைண்டில் இருக்குது. இந்த கதைகள்லாம் எனக்கு சொல்லி தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து நீ இப்படி சின்ன வயசில் பண்ணான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு அது கதையாக எனக்கு தெரியுது. அப்புறம் அந்த மரத்தில் கட்டி போட்டதெல்லாம் நான் அது ஞாபகம் இருக்குது எனக்குலாம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த மரத்தில் கட்டி அது இப்படி தலைகீழ வாழை பிடிச்சி இப்படி கட்டி இப்படி தொங்க விட்டாங்களா, அது இப்படின்னு இப்படி ஆடிக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு கிடந்துச்சு மரத்தில். அதுக்கு பிறகு எனக்கு அதில் இப்போ கையில் இருந்து எனக்கு சுண்ணாம்பு இப்படி என்னெல்லாம் அந்த நாட்டு மருந்து மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு கையை இப்படி தலைக்கு விசையாரும் அங்கே ஏறும்னு சொல்லி என்னப்போ கையை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கையை என்ன பண்ணாங்க, எனக்கு கடித்தது இந்த விரலில் தான், அப்படி ஆகும்போது இந்த விரலில் தான் கடிச்சிருந்துச்சு. இந்த நார் ஒரு மாதிரி இதை வச்சு இந்த மனை இப்படி வர்றது வரைக்கும் இவ்வளோத்துக்கும் சுற்றி இருக்க ரத்தம் இங்கே போகாத அளவுக்கு இங்கே தான் கிடந்து வெடுக்குன்னு இங்கே ரத்தம் கொட்டுற அளவுக்கு இங்கே தெரிக்குது. இங்கே யாராவது போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டி வச்சுட்டாங்க. அப்போல்லாம் இதுக்கு என்ன பண்ணுறது யாது பண்ணுறது இப்படி நாட்டு இதுகள் தான் பண்ணுறாங்க. என்ன அப்புறம் இல்லை என்னப்போ சுண்ணாம்பு என்னப்போ அப்படி தடையை வச்சுட்டு கையை இப்படி விஷம் போகாததுக்கு இப்படியே கொடுக்கு வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஆளை வச்சுக்கிட்டு இருந்து கொட்டு அதுக்கு பிறகு அந்த 6 மணிக்கு பிறகு அந்த விஷம் முடியுமா பிறகு அந்த தேலை கொண்டுட்டாங்க. அப்படி இது ஒரு பெரிய கதையாக நான் 3 படிக்கும்போது எனக்கு அந்த பிறகு 2 நாள் பள்ளிக்கூடம் கட்டு அப்படி அந்த சின்ன வயசில் அந்த நடந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோக்காக இருக்கும். இதான் என்னுடைய அனுபவத்தில் சின்ன வயசில் அந்த 3ஆம் கிளாஸு 3வது நான் படிக்கும்போது அந்த தெற்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு வலியும் இருந்துச்சு. அது ஒரு கதையாகவும் இருக்குது. எப்படியும் அது மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா 3 வயசில் இருந்து தான் எனக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சுங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறையா இருக்கணும். 3 வயசு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு இன்னும் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? அப்படி ஆண்டவர் அப்படி நான் சின்ன வயசில் நடந்த கதை அப்படி வந்தோம். ஓகேங்களா? ஒரு ஊரில் கலைஞர் ஊரில் இப்படி நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த கதை உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குது? காமெடியாக இருந்தால் சரிங்க, காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அவளுக்கு இந்த கொடுக்கம் கொட்டினதெல்லாம் சொல்லிக்கிட்டு பாடையை தடவை இன்னுமே எனக்கு எங்கள் வீட்டில் அந்த பாடையெல்லாம் பார்த்தேன். அந்த பானையை எப்படி எடுத்து வச்சு பார்த்தேன்னா இப்படி பார்த்தேன்னா இப்படி தூக்கி வச்சு இல்லைனாலும் பானையை தூக்கி பிடிச்சி வச்சுட்டு சுற்றி முறுக்கு இல்லைங்கிறது தெரியாதா அவ்வளோ அறியாத ஒரு வயசாக வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா? அப்படிதான் அப்படி இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் பார்த்திங்க தானே ஒரு பொருள் ஒன்று இருக்குன்னா இருக்கான்னு ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த வயசுலலாம் பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கான்னு அந்த மைண்டில் தானே தேடுதுங்க. அது ஒரு வயசு. ஓகே, அப்படி நான் ஒரு வயசில் நான் வளர்ந்த கதை. ஓகேங்களா? எங்கள் ஊரில் அது மாதிரி இன்னும் செய்யணா இந்த வீடியோ பார்த்தாலும் செய்யணா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுறேன். சின்ன வயசில் கொடுக்கான பிடிச்சி நீங்கள் தலைகீழ மரத்தில் போகிற மரத்தில் கட்டி தொங்க விட்டதுன்னு ஞாபகம் இருக்குண்ணா. எங்கள் வீட்டு முன்னே தான் கடை. இப்பவும் கூட நான் இப்போ போன மாதம் கூட இந்த வயசில் இப்போ கூட நான் ஊருக்கு போகும்போது அந்த அண்ணாவை பார்ப்பேன். ஆமாம், எங்களுக்கு வீட்டு முன்னுக்கே கடை, சொந்தக்காரங்க தான் பார்ப்போம் வைப்போம். எப்படி அது மாதிரி அவங்கெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் பெரிய வயசு இருக்கும் உங்களுக்கு வயசு. ஓகேங்களா? அப்படி ஊருக்கு போகும்போது அப்படி சின்ன வயசில் அப்படிலாம் கொடுக்க எனக்கு தொங்க விட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சு சிரிச்சுக்கிறது தான். இப்போ கூட ஊருக்கு போனாலும் சின்ன வயசுலாம் சொல்லி சிரிப்பாங்க. ஓகே,
அப்புறம் வந்து இன்னும் இப்படி என் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இன்னும் நிறைய 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 இருக்குன்னு இன்னும் என்ன பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பறவை மாதிரி எப்படி ஒவ்வொருத்தர் வீடுகள்லையும் இன்னும் என்ன எப்படி எங்கள் அம்மா என்ன போட்டு கட்டி இழுத்து வளர்த்த விதங்கள் எல்லாமே இன்னும் நிறைய கதை சுவாரஸ்யம் இருக்குது. எங்கள் அக்கா அண்ணன் அப்படி எல்லாரோடையும் இந்த வாழ்க்கைகள் நிறைய இருக்குன்னு நான் கதையை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னும் எங்கள் ஊரில் வந்து விவசாயத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து வயலில் எனக்கு வந்து அந்த விவசாயத்தை பற்றி தெரிகிறது. அதான் இப்போ இந்த சின்ன வயசில் சமையல் விவசாயம் அது இதுன்னு எல்லாமே அப்பாவோட சின்ன வயசுலேயே கிடந்து எல்லாம் ரொம்ப இதாக இருப்பேன். எப்படி நம்ம துருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே இல்லைன்னா இல்லையா நிற்கிற மாதிரி நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தேன். ஓகேங்களா? அப்படி என்னுடைய கதைகள் சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து கடவுளை பற்றி இவ்வளோ படித்தது, கடவுளை பற்றி அறிஞ்சது எல்லாம் இதெல்லாம் பைபிளில் படித்ததை வச்சு பைபிளில் படித்ததில் எனக்கு தெரிஞ்ச இதுகளை வந்து நான் அந்த ஆதி ஆகமத்தில் இருந்து நான் படிச்சிருக்கிறேன். அதனால் படித்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நிறையா டைம் போயிட்டுருக்கு. 1/2 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா பார்க்க இதாக இருக்கும். சரி, நான் இன்னும் வந்து இவ்வளோ கதை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை வந்து ஒரு சின்ன தண்ணியில் உள்ள ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லியிருக்கேன். இன்னுமே வந்து இந்த வசனத்து மூலமாக எப்படி ஆண்டவர்கிட்ட நான் வந்து இன்னும் எப்படி வசனங்களை படித்து அதில் வெளிப்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஊழிய பாதை அது மாதிரி சின்ன வயசில் எப்படி நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஆண்டவரை அறிஞ்ச பிறகு என்னென்ன ஊழியங்கள் பண்ணேன், என்னென்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நான் நிறைய ஊரில் இருந்திருக்கோம், என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சொல்லும்போது தானே உங்களுக்கு தெரியும். எப்படி நான் இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கதைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே? அதேமாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளோடு நான் சிறு வயதுலேருந்து 3ஆம் கிளாஸ் படித்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது அப்போதான். அதில் இருந்து என்னுடைய கதைகளையும் எங்கள் ஊரை பற்றியும், எங்கள் ஊரில் இன்னும் குளம் குட்டைகள் இருக்குது, அங்கே நான் என்னென்ன குளங்களில் பண்ண இதுகள், என் ஃப்ரெண்ட்ஸுகள், என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுகள், ஸ்கூலில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது, எங்கள் தெருவு அப்படி நிறையா இருக்குது. அப்படி நிறைய ஒன்றா வச்சு ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். எல்லாம் மொத்தமாக சொல்லிட்டாலும் டைம் இருக்காது. ஓகேங்களா? எவ்வளவோ இருக்குது. நம்ம 3 வயசில் 3 படிக்கும்போது வரைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தான் எவ்வளோ இருக்கும் எப்படி. ஓகேங்களா? ஓகே, பை. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு தண்ணியையே இப்படி வந்து நமக்கு தண்ணீரில் இவ்வளோ காரியங்களை நமக்கு பாருங்க 3 பங்கு கடலில் வந்து எப்படி நமக்கு அதை வந்து திரும்ப மழையாக்கி திரும்ப தண்ணியாக்கி அப்படி நம்மளுக்கு வற்றாத நீர் ஊற்று போல் நம்மளை வந்து ஆண்டவர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்துலேயும் ஆண்டவரை வந்து முன்னோக்கி சென்று அவரை வழி நடத்தி செஞ்சோன்னா நமக்கும் வற்றாத நூறீற்றை போல் நம்ம குடும்பத்தை வந்து நமக்கு வைப்பார். ஓகேங்களா? எப்படி அப்படிதான். அது கூட ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதையை சொல்லிடுறேன். எப்படி ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கிணறு தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திங்களா ஒரு கதை. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிணத்துல தோண்ட தண்ணியே வரலையாம். அப்போ தோண்ட தண்ணியே வரலன்னு என்ன பண்ணி ஐயோ சோர்ந்து போய் நம்ம தோண்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அப்போ விடும்போது என்ன செய்வாங்க, யாராவது போய் ஒருத்தங்க போய் நம்ம இன்னும் கொஞ்சம் தோண்டி அடுத்த தோண்டுதலில் கூட தண்ணி வைக்கிறோம். எப்படி அது மாதிரி நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வந்து கிடைக்கலையே, இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. எப்படி போராடினா கடைசி வரைக்கும் நம்ம போராடும் போது எப்படி நம்ம ஜெயம் எடுத்துடலாம். எப்படி நம்ம என்றைக்குமே வந்து நம்ம ஒரு நம்பிக்கையாக விசுவாசமாக இதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சோர்ந்து போகவே விட மாட்டார். எப்படி ஆண்டவர் வந்து நான் சோர்ந்து போக விட மாட்டேன், ஒன்று மேலே கண்ணும் கருத்துமாக இருப்பேன், ஒன்றையே கண்ணோக்கி நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அதனால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே வந்து எவ்வளோதான் வந்து நடக்கலையேன்னு நினைக்காம நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் இருந்தோம்னா அது நமக்கு பெருசாக ஆண்டவர் செய்வார். ஓகேங்களா? அது மாதிரி நமக்கு வற்றாத நீரூற்றி கூட நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாம் செய்வார். ஓகேங்களா? ஓகே.
ஓகே பை. இது பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் பாருங்கள். இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன், தெரியாதவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சின்ன சின்ன கதைகள், வார்த்தைகள், வசனங்கள், எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர்கிட்ட படித்து தெரிஞ்சுக்கிட்டது, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள். அதே மாதிரிக்கு என்னுடைய கதைகளையும் நான் சிறு வயதில் சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கடவுள்கிட்ட பெற்றுக்கொண்டது, உங்கள் வயசில் நீங்கள் எப்படி எப்படி இருந்தீங்க வளர்ந்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை, காட் பிளஸ். அது மாதிரி எல்லா அதிசயங்களும் கடவுள் நமக்கு அதாவது நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஓகேங்களா? பை. அதே மாதிரி என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர் மானிட்டேஷன் பண்ணி நம்ம இன்னும் அதுலேயும் நமக்கு நிறையா இருக்குதுங்களா அதிசயம் வச்சுக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். ஓகேங்களா? பை.